வேண்டியது சரியான இடத்துக்குள்ள வந்துருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுக்கும் வாழ்க்கையில் இடம் கொடு. என்ன செய்யணும் அப்போ நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவே உள்ளத்துக்குள் வாரும், என் பாவத்தெல்லாம் மன்னி என்னை உடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும். முழுமனசா அவர் அன்போடு அழைச்சிங்கன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்கள் பணத்தையோ உங்கள் பொருளையோ உங்கள் ஆஸ்தியில செல்வத்தை ஏசுக, அதுக்கு என்ன, அது எல்லாம் அவருடைய, அவர் தான் கொடுத்துருக்காரு. அவர் கேட்குறது உடைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடம் கேட்குறார். இயேசு உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் போயிடும், ஒரு சமாதானம் வந்துடும், ஒரு வெளிச்சம் வந்துடும். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் நேரத்தில் கூட எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்பினார். ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னித்து என் வாழ்க்கைக்குள்ள நானும் இந்த மந்தையில் சேர விரும்புகிறேன், நானும் உங்களுடைய தலைமை தூக்கத்துக்கு கீழே வர விரும்புகிறேன், நீங்கள் என்னை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய சத்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு யாராவது, நேற்று நிறைய பேர் ஒப்பு கொடுத்தீங்க, இன்றைக்கு யாராவது புதுசாக ஆண்டவர் இயேசு உங்கள் என் உள்ளத்துக்குள்ளே வந்து என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, இந்த இயேசு என் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் தான் எனக்கு நிம்மதினே தெரியுது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இது வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர் இன்னைக்கு புதுசாக ஆண்டவர்கிட்ட உங்கள் லைஃப் ஒப்பு கொடுக்க யாராவது இருக்கிறீங்களா? இங்கே அதை கை வைத்துங்க, பயப்படாதீங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க. இன்னைக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா கை உயர்த்தி இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாருன்னு சொல்லி, இன்றைக்கி தான் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்கள் 2 கையை உயர்த்திலாம், ஒரு கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் பார்க்க, நல்லா பயப்படாதீங்க, மற்றவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், கை வைத்துமா, கை வைத்து சொல்லு, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாருன்னு சொல்லி நான் சொல்கிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து கை வைத்து சொல்லு, நல்லா சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லு, நான் சொல்கிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, சொல்லுமா, அன்புள்ள இயேசுவே, இந்த நாளிலும் உம்முடைய அன்பை குறித்து கேள்விப்பட்டு என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் உள்ளத்துக்குள் வந்து என் பாவத்தை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தமாக்கு, உமக்கு பிரியமாய் வாழ, உம்முடைய சத்தத்தை கேட்டு வாழ, உமக்கு சாட்சியாய் வாழ எனக்கு உதவி செய்யும். ஒரு நாளிலே நீங்கள் சொன்ன அந்த நித்திய ஜீவனை, உம்முடைய ராஜ்யத்துக்குள் வருகிற பாக்கியத்தை எனக்கும் தாரும். இயேசுவே எனக்கும் உதவி செய்யும். நீர் எனக்காக மரித்ததையும் உயிரோடு எழுந்ததையும் கேள்விப்பட்டு நம்பி அன்போடு அழைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை செய்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னித்திருக்கிறார், உங்கள் பேரை பரலோகத்திற்கு அவர் புக்கில் எழுதியிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடக்கிற ஆராதனைக்கு வாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, அதன்படி வந்து கலந்து கொள்ள. இன்றைக்கி மாலை சரியாக 6:30 மணிக்கு இங்கே கடைசி நாள் கூட்டம், ரொம்ப விசேஷமான ஒரு கூட்டம், நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் முக்கியமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் பேச ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். சபையார் அனைவரும் பாருங்கள், இன்னைக்கு கேட்ட வசனத்தின் உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அடங்கின ஆடுகளாக இருக்கணும். 2வது தேவ சத்தத்தை அறிந்த ஆடுகளாக இருக்கணும். அபிஷேகம் பெற்று நிரம்பி கொண்டிருக்கிற ஆடுகளாக இருக்கணும். தினந்தோறும் குட்டி போடுற ஆடாக இருக்கணும். எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்ற ஆடாக இருக்கு. இந்த மந்தைக்குள்ளே வந்த ஒரு ஆடு கூட வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, ஒரு ஆடு கூட கெட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. உங்களை நடத்துகிற மனிதர்களாக எங்களுக்கே உள்ள உடைக்கப்படும் என்றால், உங்களுக்காக ரத்த சிந்தின ஆண்டவர் இயேசுவின் உள்ள எவ்வளவு துடிக்கும். உணர்ந்து தினந்தோறும் அந்த அனுபவத்துக்கு இணங்கி தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, வசனம் வாசிங்க, பரிசுத்தமாக வாழுங்க. பழைய வாழ்க்கை நடக்கையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. முரட்டு குணம்லாம் மாறட்டும், பாவங்கள்லாம் வெளியே போகட்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. ரிபா ஷந்தரபா ரிக்கரபோ ஷபா பாபா பாபா துர்பி ரிக்கரபோ ஷந்தரபா ரிக்கரபோ ஷபா பாபா பாபா. இந்த 34 ஆண்டுகளை முடிக்கிற வேலையில் இந்த மந்தையை குறித்து ஆரம்பத்திலே ஒரு நோக்கம், நேற்று இன்னைக்கு ஆண்டவரே சிலுவையில் நீ ரத்த சிந்தித்த நாளில் இந்த ராஜ்ய பாளையத்துக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர பாஸ்டர் அவர்களின் குடும்பத்தினர் இங்கே கொண்டு வந்தீரப்பா. அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி வருகிறீரப்பா. அல்லேலூயா. அந்த நோக்கம் முற்றிலுமா நிறைவேற எந்த காரியம் தடை வரக்கூடாது. இந்த மந்தை நாளுக்கு நாள் பெருகணும். ஆண்டவரே தகப்பனை மந்தையை பெருக பண்ணுவது போல ஜனங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே.
அந்த பெருக்கம் ஆண்டவரே இந்த மந்தையில உண்டாகட்டும். பாஸ்டருடைய மனதின் விருப்பங்கள் மாத்திரமல்ல, நீர் கொடுத்திருக்கிற தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற போகிறது, சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்த வேண்டுகிறோம். பாஸ்டருக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்கள்மார், பேர பிள்ளைகள், முழு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கைகளை உயர்த்தி உங்களை அன்போடு நடத்துகிற பாஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் நல்ல ஸ்தோத்திரம். அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அவங்க மனசு புண்பட நீங்கள் யாரும் நடக்கக்கூடாது. உங்களுக்காக அவங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்க உங்க நிமித்தம் கண்ணீர் விடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க சந்தோஷமா இருக்க நீங்க எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், உதவியா இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். கர்த்தர் அப்படியே செய்ய முடியாது. ஆண்டவரே, மந்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. இந்த மந்தையை சுற்றி கர்த்தருடைய வேலியின் பாதுகாவல் இருக்கட்டும். எந்த ஓனாய் உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. எல்லா தகாத எண்ணங்களாம் ஜனங்களை விட்டு நீங்கட்டும். ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கேட்ட வசனத்தின்படி வாழச் செய்யும். கொடுத்த உமக்கே எல்லாம் கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் கையை துயர்த்துங்க. இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்துக்கு வைத்திருக்கிறதுனால அந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே இருக்கணும். ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் இந்த கையை உயர்த்து. சபையில் ஊழிய பொறுப்புகளில் ஊழியம் செய்து கொண்டு நல்லா கை முன்னால் வந்துடுங்க. நீங்களாம் கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க, அப்போ தான் ஜெபிக்க முடியும். சபை ஊழிய பொறுப்பில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா முன்னால் வந்து, எந்த பணியாக இருந்தாலும், சின்ன காரியங்களாக இருக்கும், பெரிய காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சபை ஊழியத்தில் இன்னும் நிறைய பேர் இதில் எழும்பணும். சகோதரிகள் எழும்பணும், சகோதரர் எழும்பணும். வெவ்வேறு பொறுப்புகளில் இன்னும் நிறைய பேர் எழும்பணும். சண்டே கிளாஸு, யூத்து, டீனு, வாலிபர் ஊழியெல்லாம் நல்லா நடக்குதா? இங்கே இருக்க வாலிபர் ஊழியம் நடக்குது. அதெல்லாம் நல்லா உற்சாகமாக நடக்கும். அடுத்த தலைமுறை ஊழியம் வீடுகள் தோறும் ஜபங்கள் நடக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஜபங்கள் சபை ஊழியங்கள் என்ன நிறைய பேர் பங்கு பெறணும். ஆண்டவரே, எல்லாம் கைகளை இவர்களுக்கு நேராக நீட்டிக்கொள்ளுங்க. இந்த கூட்டம் பெருகணும். ஆண்டவரே, தகப்பனே, இப்படி ஆண்டவர் மகிமையாய் போதகருக்கு உதவியாய் இருக்கிற இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பகுதி நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிதாவானவர் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்களே, கனம் பண்ணுங்க. ரிபா ஷந்தரபா ரிக்கரபோ ஷபா பாபா பாபா. ஓ ரிபா ஷதரபா ரிக்கரபோ ஷந்தரபா ரிபா பாபா பாபா. ரிக்கரபோ ஷதரபா ரிக்கரபோ ஷபா பாபா பாபா. புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. இப்பொழுதே புதிய வரங்களினால் நிரப்புங்க. உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பெருக்கெடுத்து போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தேவராஜ்யம் கட்டப்படட்டும், பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படட்டும், உங்க நாம மகிமைப்பட. ஓ ரிபா ஷபா பாபா பாபா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தை கூறி விடுதலை கூறி ஜெபிக்கிறோம். ரிஷந்தரபா ரிக்கரபோ ஷபா பாபா பாபா பாபா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், பாதுகாத்தலும், ஆளுகை செய்யும், சாட்சி விளங்க செய்வீராக. எல்லா துதிக்க மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மனதார ஆசீர்வதித்து சமாதானத்தை கூறி ஜெபிக்கிறோம். அநேக இடங்களில் கர்த்தருடைய வசனத்தை போதிக்க இவர்கள் செல்லும் பொழுது இவள் மூலியமாக புறப்பட்டு வருகிற வார்த்தை உடைக்கப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். சபையில் இவர்கள் செய்கிற ஊழியத்திலுமா இந்த திருச்சபை கட்டப்பட்டு எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, தகப்பனே, தூண்களா நிறுத்துங்க ராஜா, ஜீவனுள்ள கற்களா நிறுத்துங்க ராஜா, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா நிறுத்துங்க. உங்களுடைய குடும்பத்தை சுற்றி கர்த்தருடைய வேலியின் பாதுகாவல் இருக்கட்டும். நல்ல தெய்வீக சுகத்தின் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஹல்லேலூயா. எல்லாம் அவங்க இடத்துல நில்லுங்க. ஹல்லேலூயா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாகியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாகியதா.
குறைகள் என்பது ஏது? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல அருமையான வார்த்தைகளை கத்தர் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். பாஸ் ஆஸ்பான் அவர்களுக்காக அல்லேலூயா. சாயங்கால நேரம் இருக்க என்னம்மா பாஸ் ஆஸ்பான் அவர்களுக்காக, அவருக்கு ஒரு மகள் டாக்டருக்கு படிக்கிறார்கள், சகோதரி பாஸ்டர்மா இருக்கிறார்கள், அம்மா மூத்தவங்க அம்மா இருக்கிறார்கள், மற்றும் அவருடைய சகோதர குடும்பமே எல்லாரும் ஊழியம்தான் செய்கிறார்கள். ஓசனட் அவர் ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி பாஸ்டர் சாம்சனுடைய குடும்பங்கள் 2 கை உயர்த்தி பாஸ்டருடைய தம்பி சாம்சன் அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக கூட இருக்கிறார். ஒரு பெரிய ஊழியம், அங்கே ஏராளமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்து சென்னை பட்டணத்திலே கத்தர் அந்த ஊழியத்தை நல்ல சமாரி ஐக்கியத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸாக இருந்து செயல்பட ஆண்டவர் சகல கிருபையும் செய்து வருகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அவர்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கத்தர் தந்தருளி, இன்னும் தேவன் கொடுத்த வைராக்கியத்தை தந்தருளி, இன்னும் வெளிப்பாடை தந்தருளி, நல்ல ஆரோக்கியத்தினாலும் சம்பூர்ணத்தினாலும் கத்தர் திருப்திப்படுத்தி தரிசனங்களை கத்தர் நிறைவேற்றி இன்னும் அநேக லீடர்களை உருவாக்க ஆண்டவர் கிருபை செய்யும். அநேக சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவரே கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா, அதுக்கு உதவி செய்த எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா, அந்த காரியத்துக்காக எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம். அதை புசிக்கிற ஒவ்வொருவரைக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படி, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து ஆரோக்கியம் வர பண்ணி, வியாதியை விளக்குற தேவன் தாமே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து கொடுத்து இங்கே வந்த புதுசாய் வந்த எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கி குணமாக்கி ஆண்டவரே மனநிலையை திருப்தியாக்கி மன மாற்றத்தை உண்டாக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனே நல்ல மேய்ப்பரே, மந்தை இப்படி இருக்க வேண்டும் என்று எங்களோடு கூட தெளிவாய் பேசினீங்க நல்ல ஆண்டவரே. இன்னைக்கு மாலை கூட்டத்திலும் கர்த்தர் எங்களோடு பேசுகிற நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை நிறைவான ஜெபத்தை பாஸ்டர் தேவதாஸ் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறவர்கள், அவர் ஒரு மூத்த ஊழியர், எங்கள் எல்லாரையும் எங்கள் 2 பேரை விட வயசு கூட்டினவர், அவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம்.